ஓகேடா ஓகேடா. இந்த ஒரு ½ ஹவரில் நான் வந்துடுவேன். இப்போ தான் குளிக்க போகிறேன், குளிச்சுட்டு நான் வந்துடுறேன். சரி நீ பாரு. ஹலோ, உன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும் பாரு. இந்த வீடியோவை ஆன்லைன்ல லீக் பண்ணாது இருக்கணும்னா நான் சொல்ற நம்பருக்கு 20,000 ரூபாய் அனுப்பிடு. நீங்கள் யாருங்க? ஹலோ ஹலோ, ஏன் கட் பண்ணுறீங்க? இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்றது? திரும்பவும் கால் பண்றானே. ஹலோ, உன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு 3 போட்டோ சென்ட் பண்ணி இருக்கும் பாரு. ஒருவேளை இவன் எல்லாத்துக்கும் அமுச்சு விட்டு என்ன பண்றது? ஹலோ, யாருங்க நீங்க? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? 20,000 ரூபாய் காசு நான் எங்க போவேன்? நானே காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹாஸ்டல் தங்கி படிச்சுட்டு இருக்கேன். நீ டைம் ரொம்ப டிலே பண்ணிட்டே இருக்க. நான் உனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ளே 20,000 ரூபாய் அனுப்பிடலாம். உன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருக்க ஒருத்தருக்கும் இந்த வீடியோ சென்ட் ஆகிட்டே இருக்கும். சார் 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 ப்ளீஸ் சார், சார் உடனே என்ற காசு நான் எங்க சார் போவேன்? ப்ளீஸ் சார், இப்படிலாம் பண்ணாதீங்க சார். சார் ஹலோ ஹலோ, ஹலோ எங்கடா இருக்க? ஒரு 5,000 ரெடி பண்ண முடியுமாடா? ப்ளீஸ் ஒரு எமர்ஜென்சிடா, ப்ளீஸ் சார் ஒரு 5,000 மட்டும். ஹலோ அண்ணா, ஹலோ மணி, ஹலோ குமார், ஒரு 5,000 ரெடி பண்ண முடியுமாண்ணா? ஒரு எமர்ஜென்சிடா, ஒரு 5,000 ரெடி பண்ண முடியுமா? காசு எமர்ஜென்சிடா ப்ளீஸ்டா. பசங்களாம் டூர் போகணுன்னாங்க, அதான் அவங்க அட்வான்ஸ் கொடுக்கணுன்னாங்க. ப்ளீஸ் நான் கொஞ்சம் மச்சான் ப்ளீஸ் மச்சான், ஒரு எமர்ஜென்சி மச்சான். சீக்கிரமா பாரு, ஒரு 5,000 ரூபாய் ப்ளீஸ், எமர்ஜென்சி. ஆமாண்ணா ஆமா, இந்த நம்பருக்கு எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஒரு எமர்ஜென்சி ஒரு 5,000 காசு வாங்க ரெடி பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான், நல்ல வேலை நீயாவது காசு அனுப்பிச்சு விட்ட. நான் என்ன பண்ணன்னு தெரியாம தான் முடிச்சுட்டு இருந்தேன். எதுக்குமே மறக்க மாட்டேன் மச்சான். ரொம்ப தேங்க்ஸ்டா, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை நீ என்னை காப்பாத்திருக்க. தேங்க்ஸ் மச்சான், தேங்க்ஸ் மச்சான். டேய், என்னடா அங்க எங்கன்னு பதட்டமா சுத்திட்டு இருக்கிற? அதை என் மச்சான் கேக்குற. இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தன் வீடியோ கால் பண்ணியிருந்தான்டா. சரி, கடைசியில இதான் மச்சான் நடந்துச்சு. சரி, அதுக்கு நீ என்ன பண்ண? நான் என்ன பண்றது? 20,000 அனுப்பிச்சு விடு, இல்லைன்னா உங்க வீடியோல லீக் பண்ணிடுவேன்னா நானும் காசு அனுப்பிச்சு விட்டேன். டேய், சைபர் கிரைம் எதுக்குடா இருக்குது?
உனக்கு அவன் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ கால் பண்ணப்ப நீ சைபர் கிரைம் கால் பண்ணிருக்க வேண்டியது தானே? தெரியல மச்சான், நான் பதட்டத்துல என்ன பண்றதுனே தெரியல. நான் போனை வச்சுட்டு ஒருத்தருக்கா போன் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான். டேய், நீங்க பதட்டத்துல காசு அனுப்பிச்சுறதுனால தான் அவன் இங்க ஈஸியா சம்பாரிச்சிட்டு இருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஸ்கேம் பண்ற மாதிரி ஏதாவது தெரிஞ்சுனாலே, அன்னோன் நம்பர் ஏதாவது கால் வந்தாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் முடிவு எடுக்கணும். பதட்டத்துல முடிவு எடுத்தோம்னா இப்படிதான் நடக்கும்.